ஹலோ பேசஞ்சர்ஸ், நீங்கள் கேட்ட அந்த வீடியோ கமெண்ட்ஸில் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரம்யாவை யார் பாம்புன்னு சொன்னான்னு. அது நான் எபிசோடில் நேற்று ஃபுல்லாக உட்காந்து சர்ச் பண்ணேன். எபிசோடில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலையாக எனக்கு இப்போ அது வந்து சோஷியல் மீடியாவில் கிடச்சிது. அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். அவளை மட்டும் நம்பவே கூடாது. என்னைக்குமே நான் ரம்யாவை நம்பவே மாட்டேன். அது நான் சொல்லாத ஒரு விஷயத்த போய் கனிக்கிட்ட சொல்லி கொடுத்த போது இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி கொடுக்கறது. நான் எனக்கு என்னால ரம்யாவை நம்ப முடியல. ஐ ஃபவுண்ட் இட். ஏன்னா அவன் எங்க என்ன போய் போட்டு கொடுப்பான்றது தெரியாது. எதுவுமே ஓப்பனா சொல்ல முடியாது. நான் பேரு விஷம் தான். ஏன்னா நான் இங்க சூப்பர் டீலக்ஸ்ல வரும்போதே நான் ரம்யாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன். ஆமா 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 பண்ணவே இல்லையே. ஆனா விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அதை சொல்லலை, அது பார்வதி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இப்போ பாம்புன்னு சொல்லனாலும் சாண்ட்ரா அதுக்கு ஈக்குவலாக ஒன்று சொன்னாங்க. இதுக்காக சாண்ட்ரா நல்லவங்களை ஆகிட முடியாது, நான் அவங்க சொல்லலைன்னு ஆகிட முடியாது. ஸோ சாண்ட்ராவும் ரம்யாவை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்குன்னு சரி, அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். அதுக்கு ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ரம்யா. ஸோ இது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் யாரையும் இங்கே டிஃபெண்ட் பண்ணல. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேர் மேலேயும் சரியும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ எனிவே இதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதை ரெக்வஸ்ட் பண்ணுங்க. நான் இங்கே இருந்தாவது உங்களுக்கு கண்டுபிடிச்சி போடுறேன்.